எல்லாம் சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல, நான் எந்த பக்கத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவர் பட்சத்தில் இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு மிகையாவை ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் எப்பொழுதும் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற மிகையா ஏன் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லி, நான் எனக்குடைய சுயத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி, நான் சுயத்தோடு ஆசையோடு இருக்கிற அந்த உலக மனிதர்களோடு நான் கலந்து விடக்கூடாது. ஒருவேளை அவர்கள் உங்க ஊழியக்காரரை கூட இருக்கலாம், உன்னோடு பயணிக்கிறவர்களா இருக்கலாம், ஆனா அவங்க பக்கத்துல பாவம் செய்கிற அவங்க பக்கத்துல நான் போயிடக்கூடாது. அந்த பாவம் செய்கிற இடத்துல நான் உட்கார்ந்துடக்கூடாது. வசனம் சொல்லுகிற துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறான். பரிசுத்தத்தின் பக்கத்திலே பரிசுத்தரோடு இருக்கிற அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய பட்சத்தில் இருக்கிற நான், எனக்கு தேவையான காரியங்கள், எனக்கு தேவையான சந்தோஷங்கள், எனக்கு தேவையான நிம்மதிகளை தேடி நான் போகும்போது கர்த்தரை விட்டு நான் விலகி விடுகிறேன். எனக்காக என்னுடைய சுயம் என்று வருகிற போது நான் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறேனா அல்லது உலகத்தின் பட்சத்தில் இருக்கிறேனா?